எங்க ஆதரவு செந்தில்நாதன். செந்தில்நாதன் தான் ஆதரவா? ஆமா. எப்படி பண்ணிருக்காரு செந்தில்நாதன் நம்ம தொகுதியில? செந்தில்நாதன் வந்து ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சி எல்லாம் வந்தாரு, ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. ஆமா. இந்த டைம் நல்லா பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ஆமா, ஆளுங்கட்சி வந்துட்டாரு, நல்லா பண்ணுவார்ல. பண்ணுவாரு. ஆமா. ஓகே, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குல்ல, கருணாசினால வெற்றி பெறலாம். கருணாசினா வெற்றி பெறலாம். ஆமா. சரி, டிஎம்கே இருந்து கருணாசி நிக்கிறாரு. ஆமா. அவர் எப்படி? அவர் எனக்கு இந்த பக்கத்துல அறிவுலா எடுத்தாங்க, கட்சி வச்சு வந்தாக்க. செந்தில்நாதன் வந்து ஏற்கனவே எம்பியா இருந்தவர், சிவகங்கைக்கு எம்பியா இருந்து செஞ்சிருக்காரு. செந்தில் மேல வந்து எல்லா கட்சிக்காரும், நான் ஏடிஎம் இருக்காரு, எல்லா கட்சிக்காரும் ஆதரவா இருக்காரு. அதே மாதிரி எம்எல்ஏ இருந்த ஆளுங்கட்சி கிடையாது. ஒரு இதுன்னு போயிட்டோம்னா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதனால இப்ப வந்து நிக்கிறாரு. இப்ப நிக்கிறாருன்னா வந்து எதிர்த்து நிக்கிறாரு வந்து வலுவான ஆள் கிடையாது. கருணாநிதி வந்து போட்டிருக்காங்க. கருணாநிதி போட்டிருக்காங்கன்னா கட்சி ஓட்டு விழுந்தாத்தான். கட்சி ஓட்டு, திமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, கூட்டணி ஓட்டு விழுந்தாத்தான் அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. செந்தில் வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரி, விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அந்த தேர்தல்ல? அவருக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா எங்க கிராமத்தை சுத்தி இடைக்கோட்டு கிராமம், சர்ச்சு தெரியுமா? சர்ச்சை சுத்தி 15 கிராமம். 15 கிராமத்துல விஜய்க்கு ஆனா ஓட்டே கிடையாது. கிராமங்கள்ல, டவுன்ல வேணா பூமி கூடுது இருக்கு. அந்த எங்க ஊர்லயே விஜய்க்கு ஆள் இல்ல. எங்க ஊர் பெரிய ஊர், 2500 ரோட்டு இருக்கு. 2500 ரோட்டுல 100 ஓட்டு கூட கிடைக்கிற சந்தேகம் தேவை இருக்கு.